வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம எழுதுறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம். நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். நீங்க கவனிச்சுக்கங்க. அதே மாதிரி நீங்களும் எழுதிக்கிட்டே வரணும். சரியா? எல்லாருமே ரூல்டு நோட், இந்த மாதிரி ஒரு ரூல்டு நோட் எடுத்துக்கங்க. ஒரு பென்னோ இல்ல பென்சிலோ எடுத்துக்கங்க. எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு பாடல். எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும். எப்படின்றத கவனிச்சுக்கோங்க. எழுதுறீங்க அப்படின்னா ஏற்கனவே எழுதுறது எப்படின்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு லெட்டரையும் அழகா எழுதணும். இதையும் பார்த்து எழுதிங்க. பாடல். அப்ப எழுதும்போது பா ட இல் பாடல் எழுதுங்க. ஒரு வேர்டையும் நீங்க 2 டைம்ஸ் எழுதணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது பா ட இல் பாடல். லெட்டருக்கு ஒரு லெட்டருக்கும் நடுவுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றத பாருங்க. அடுத்த வேர்டு எழுதும்போது நடுவுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு எழுதணும். நீங்க பா ட இல் பாடல். நீங்க ஒரு தடவை மட்டும் எழுதுங்க. எல்லாரும் கவனிங்க. நான் 2 தடவை எழுதுறேன். நீங்க ஒரு தடவை மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்கா நீங்க கவனிச்சுக்கிங்க. அதுக்கப்புறமா நோட் பண்ணி வச்சு நீங்க எழுதிக்கலாம். அடுத்தது பால். பா இல் பால். பா இல் பால். சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஒரு தடவை மட்டும் எழுதுங்க. நீங்க பால். அடுத்தது மான். மா இன் மான். மா இன் மான். மான். மா இன் மான். சஷ்டிகாஸ்ரீ, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை மட்டும் எழுதுங்க. நான் 2 டைம்ஸ் எழுதுறேன். நீங்க 1 டைம் மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. அடுத்தது மாதம். மாதம். மா த மாதம். மா த இம் மாதம். அடுத்தது மாம்பழம். மா இம் ப ழ இம் மாம்பழம். மா இம் ப ழ இம் மாம்பழம். மாம்பழம் ஒரு தடவை எழுதுங்க. அடுத்தது என்னோட ரொம்ப ஃபேவரட் மாங்காய். மாங்காய் பச்சடி செய்வாங்க. மாங்காய் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு லைட்டா தாளிச்சுட்டு அந்த மாங்காவை போட்டு கூடவே வெல்லம் கரைச்சி ஊத்துவாங்க. மாங்காய் பச்சடின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது மாங்காய். மா இங்கு கா இ மாங்காய். மா இங்கு கா இ மாங்காய். மாம்பழம்னா ரைப் ஃப்ரூட், நல்லா பழுத்தது. மாங்காய் அப்படின்னா ரா, பச்சையா இருக்கிறதுன்னு அர்த்தம். எழுதிட்டீங்களா? நம்பர் 7 அம்மா. அ இம் மா அம்மா. அ இம் மா அம்மா.
அம்மா. அம்மா. அடுத்தது தேவ் என்ன வேர்டு எழுதுறீங்க? அம்மா. ஓகே. சஸ்ரிகா ஸ்ரீ, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பொறுமையா கூட எழுதுங்க, பரவாயில்ல. நான் உங்களுக்கு இதெல்லாமே போட்டோ எடுத்து ஷேர் பண்றேன் குரூப்ல. நீங்க அதை பார்த்து கூட வீட்டில் எழுதுறதுக்கு பயிற்சி எடுக்கலாம். அடுத்தது போகலாமா? எஸ். ஓகே. அடுத்தது நம்பர் 8 பாருங்க. சரி சார். நம்பர் 8 பலாப்பழம். பலாப்பழம். ப லா இப் ப ழ இம். பலாப்பழம். ப லா இப் ப ழ இம். பலாப்பழம். எல்லா லெட்டரும் ஈவனா இருக்கிற மாதிரி எழுதணும். பலாப்பழம். அடுத்தது வானம். வானம். வா ந இம். வானம். வா ந இம். வானம். வானம். அடுத்தது வாகனம். வா க ந இம். வாகனம். வா க ந இம். வாகனம். இம். வாகனம். அடுத்தது வாசம். வா ச இம். வாசம். வா ச இம். வாசம். வாசம். காளான் சூப் வாசம். நான் நாளைக்கா செய்ய போறேன். சஷ்டிகா செஃப் தான் எனக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. அடுத்தது வாரம். வா ர இம். வாரம். வா ர இம். வாரம். இம். வாரம். அடுத்ததா வால். வா இல். வால். வா இல். நீங்க சின்ன இல் போட்டாதான் டெய்ல் அப்படின்னு மீனிங் வரும். நீங்க பெரிய இல் போட்டீங்கன்னா ஸ்வர்ட், கத்தி அப்படின்னு பொருள் வரும். வால். சின்ன இல்லு போடுங்க. அடுத்ததா காளான். கா லா இன். காளான். கா லா இன். காளான். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு.
சார். ஓகே, நீங்க முயற்சி செய்தீங்கன்னா என்னை விட அழகா எழுதலாம். சர்டிபிகேட் வாங்கிட்டேன் என்னுடைய தமிழ் ஹேண்ட் ரைட்டிங்க்கு. எவ்வளவு வாங்குனீங்க? சர்டிபிகேட் வாங்கிட்டேன். சூப்பர் சூப்பர். சர்டிபிகேட்டை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றீங்களா? ம். ஓகே, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க எப்படி. அங்கதான் இங்க இருக்கு. ஓகே, ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்ப எடுத்துலாம். இப்போ வேண்டாம், கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அதை போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? ஆமாச்சா. முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு போட்டோ எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நான் இப்போ செக் பண்ண போறேன். யாரு எப்படி செய்திருக்கீங்கன்றது நம்ம பார்க்கலாம். விகிர்தன், ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா எழுதியிருக்கீங்க, அருமை. K2 படிக்கும்போது இப்படி எழுதுறீங்கன்னா இங்க மங்காய்னு போட்டுக்கிறீங்க பாருங்க, மாங்காய் வரணும். துணைக்கால் எழுத்து விட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. அதே மாதிரி வாகனம், வா இங்கே துணைக்கால் எழுத்து வரணும். ஆனா பலாப்பழம் கரெக்டா எழுதிட்டீங்க, சூப்பர். எங்கெல்லாம் துணைக்கால் வரணும் அப்படின்றது கொஞ்சம் கவனிச்சு எழுதணும். ஏன்னா இப்ப நாம ஆ வரிசை முடிச்சிருக்கோம். வாரம், ஓகே, காளான், வால். ஓகே, விக்கிரதன் அருமையா எழுதிருக்கீங்க. சஷ்டிகா ஸ்ரீ சூப்பர். சஷ்டிகா ஸ்ரீ கூட பாருங்க அழகா எழுதியிருக்காங்க. சஷ்டிகா ஸ்ரீ, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கு, நல்லா ட்ரை பண்றீங்க, வெரி குட். நீங்களும் அனுப்புறீங்களா? சரிச்சா. ஓகே, அதே மாதிரி மரியம் நீங்களும் அப்புறமா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும், சரியா? ஓகே. All tomorrow. எஸ் டுமா தேவ், நீங்க எழுதிட்டீங்கன்னா இப்பவே